நமக்கு இந்த சீசனில் நாவப்பழம் கிடைக்கும். இந்த நாவப்பழத்தை வாங்கிட்டு நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிக்கலாம். ஒரு தண்ணிக்கு 2 தண்ணி 3 தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா இந்த பழம் நாட்டு பழம் தான். இது நமக்கு கொஞ்சம் துவர்ப்பு கொடுக்கும். இந்த துவர்ப்பு கொடுக்கும்போது நம்ம 2 பழம் 3 பழத்துக்கு மேலே சாப்பிட முடியாது. தொண்டை அப்படியே பிடிக்கும், கட்டிக்கும், தொண்டை கரங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் ஒரு மெத்தேடு சொல்கிறேன், ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அந்த டிப்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எவ்வளோ பழம்னாலும் சாப்பிட்லாம். தொண்டை நமக்கு கட்டவே கட்டாது, கரகரப்பும் இருக்காது. இந்த மாதிரி கண்ணங்கரேன்னு இருக்கிற பழமாக பார்த்து வாங்கிக்கணும். கொஞ்சம் ப்ளூ கலரில் இருந்தால் கூட நல்லா இருக்காது, துவர்ப்பு அதிகமாக இருக்கும். இதில் நான் 1/4 டீஸ்பூனு உப்பு, 1/4 டீஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதுக்கு 2 சிட்டிகை, 1 சிட்டிகை 2 சிட்டிகை அந்த அளவுக்கு நம்ம வெள்ளை சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதில் லெமன் நான் 8ல் 1 பாகம் எடுத்து நான் புளிஞ்சு விட்டுருக்கேன். அது மிஸ் ஆகிடுச்சு. அதையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பழம் சாப்பிட்டாலும் நமக்கு தொண்டையே பிடிக்காது. அந்த துவர்ப்புன்றதே நமக்கு தொண்டை கட்டாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ பழம்னாலும் சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.